சோத்திரம் ஏசப்பா ஆண்டவரே, இப்பொழுதும் கூட டெய்லி பைபிள் ஸ்கூலில் கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் ராஜா. மத்தேயு 1ஆம் அதிகாரத்திலிருந்து 28 அதிகாரங்கள் பிள்ளைகள் தகப்பனே, அழகாக தகப்பனே ஒவ்வொரு கேள்விகளையும் எழுதி அப்பா அது வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை பார்க்கும்படியாய் தியானித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. அப்பா இந்த 2026 நீ சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காயும் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் சொன்னீங்கப்பா. பிள்ளைங்க செய்கிற காரியங்கள், படிப்பு காரியங்கள் வாய்க்கட்டும், காரியங்கள் கைகூடி வரட்டும் அப்பா. ஆண்டவரே, பிள்ளைகளுடைய பெற்றோர்களையும் ஆசீர்வதியும், அவர்கள் செய்கிற காரியங்களும் வாய்க்க செய்யுங்க ராஜா. இந்த வருடம் பிள்ளைகளுக்கு ரொம்ப ஆசீர்வாதமான வருடமாக இருக்கட்டும்ப்பா. ஆண்டவரே, உங்கள் வார்த்தையை தியானிக்கிற பிள்ளைகள் இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருக்கட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமேன். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். 2ஆம் வசனம். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்தில் இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். 3ஆம் வசனம். அவருடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போல வெண்மையாகவும் இருந்தது. 4ஆம் வசனம். காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். 5ஆம் வசனம். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். 6ஆம் வசனம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். 7ஆம் வசனம். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். 8ஆம் வசனம். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். 9ஆம் வசனம். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற பொழுது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்டே வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். 10ஆம் வசனம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். 11ஆம் வசனம். அவர்கள் போகையில் காவல் சேவர்களில் சிலர் நகரத்துக்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார்கள். 12ஆம் வசனம். இவர்கள் முப்பரோடே கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து 13ஆம் வசனம். நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லுங்கள். 14ஆம் வசனம். இது தேசாதிபதிக்கு கேள்வியானால் நாங்கள் அவரை சம்பந்தப்படுத்தி உங்களை தப்புவிப்போம் என்றார்கள். 15ஆம் வசனம். அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். இந்த பேச்சு யூதர்களுக்குள்ளே இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாயிருக்கிறது. 16ஆம் வசனம். 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். 17ஆம் வசனம். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள், சிலரோ சந்தேகப்பட்டார்கள். 18ஆம் வசனம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 19ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து. 20ஆம் வசனம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். ஹல்லேலூயா.
சில்ட்ரன்ஸ், மத்தேயு 28ஆம் அதிகாரம் முழுவதுமாக படித்ததை கேட்டீங்க இல்லையா? ஏசப்பா உயிரோடு எழுந்தார் அப்படின்னு தேவதூதன் என்ன பண்ணுறாரு, அங்கே வந்த ஸ்திரீகள் அனைவர்களுக்கும் சொல்கிறாரு. அப்போ ஏசப்பா உயிரோடு எழுந்தார். மரித்து 3 நாளைக்கு பிறகு ஏசப்பா உயிரோடு எழுந்தார்னா, அப்போ அந்த 3 நாள் ஏசப்பா மரித்த நாள்ல இருந்து உயிரோடு எழுந்த நாள் வரைக்கும் ஏசப்பா எங்கே இருந்தார்? அதை குறித்து உங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஏசப்பா மரணத்தை ஜெயித்தார், பாதாளத்தை ஜெயித்தார். நரகத்துக்கு போய் ஏசப்பா என்ன பண்ணாரு? சாத்தானுடைய எல்லா அதிகாரங்களை என்ன பண்ணாரு? பறித்து கொண்டார். அதனால தான் ஏசப்பா சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னார். எல்லா அதிகாரத்தையும், ஆதாம் இழந்த எல்லா அதிகாரத்தையும் பிசாசு கிட்ட இருந்து பிடுங்கிட்டாரு. ஏசப்பா சகலத்தையும் ஜெயித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரு. இதை நீங்கள் நம்பணும் சில்ட்ரன்ஸ். ஏசப்பாவுக்கிட்ட எல்லா அதிகாரமும் இருக்குது. அவர்கிட்ட நம்ம ஜெபிக்கும் பொழுது சகல அதிகாரம் உடையவர் நமக்கு என்ன பண்ணுறாரு? ஆளுகையை தராரு. நம்ம கையிலையும் அதிகாரம் தராரு. நம்மளும் அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு சொன்னால் நம்மளை பார்த்து என்ன பண்ணுவான்? அந்த பிசாசு ஓடி போயிடுவான். ஓகேவா சில்ட்ரன்? சகல அதிகாரம் உடையவருடைய பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிறீங்க. ஓகேவா சில்ட்ரன்ஸ்? இப்போ உங்களை கேள்வி கேட்கலாமா? வானத்திலும் பூமியிலும் டேஷ் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சில அதிகாரமும், சகல அதிகாரமும், அதிகாரமும். சரியான விடையை ஆன்ட்டிக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க சில்ட்ரன்ஸ், எழுதி.